தொடர் மின்தடைக்கு போதிய பணியாளர்களை நியமிக்காததே காரணம் என்று CITU கூறியிருக்கிறது. பணியாளர் பற்றாக்குறையால் காலாண்டு, கோடை, மழை காலத்திற்கு முன்பு பராமரிப்பு பணி நடக்கவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் தான் இவ்வளவு தூரம் பேசுறோமே. இங்க நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா ஒரு பதில் இல்லங்க, என்ன ஒரு 1/2 hourல ஒரு மணி நேரத்துல வரும், நம்ம அப்படியே போயிட்டே இருக்க போறோம். அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருக்கும். இது இந்த யூடியூப் மூலமா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எந்த சலுகையுமே லேடிஸ்க்கு தயவு செய்து வேண்டாம். என்ன தேவையோ அதை முதல்ல பண்ணுங்க, மற்ற எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நடக்கவே கூடாது இனிமே. சமீபமா தமிழ்நாடு முழுக்க பவர் கட் அதிகமா இருக்கு, அதுவும் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்கு. நிறைய விமர்சனங்கள் நியூஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முழுக்க கண்டிப்பா இருக்கு, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சம்மர் சீசனுக்கு டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு புது அரசு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரை பண்ணாலும் நம்ம தான் ஆகிய பொதுமக்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, எந்தெந்த இதுவில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணாமல் அவங்களால பண்ண முடியாது. கரண்ட் கட் பவர் கட் எப்பயும் இருக்கிற ஒன்று தான். ஸோ இது ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ மேபி இது டிஎம்கேக்காரவங்க கொண்டு வரதா தான் இருக்கணும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. பிகாஸ் எங்களுக்குமே பவர் கட் அபியூஸா அப்படி ஆனது இல்லை. அது எதனாலன்னு தெரியல. பட் தெரிஞ்சுக்காம நிறைய தப்பான விமர்சனங்கள் வைக்க வேண்டாம். அது என்னன்னு ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். மேடம், ஃபர்ஸ்ட் விஷயம் சம்மர் டைம், எல்லாரோட கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? எங்கள் வீட்டில் நைட்டில் ஒரு 1/2 hour தான் ஏசி போடுவோம், ஒரு 40 minutes தான் போடுவோம் ஸ்டார்ட்-அப்பில். அப்புறம் ஒரு 12 மணி மேலே தான் போடுவோம். டைம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா அப்புறம் ஒரு 1/2 hour அவ்வளோதான். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு ஃபுல்லாக ஓடும். இதே மாதிரி தான் எல்லா வீட்லையும் நடக்கும். ஏன்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்னினோ என்னென்ன சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓவர் ஹீட் இருக்குது எல்லாருக்குமே. யாராலையும் இது பண்ண முடியல. ஸோ யாரும் தான் யூஸ் பண்ணுறோம், அதிகமாக கன்சம்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க யாரும் செட்டப்பை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலை. லாஸ்ட் 10 yearsல இதுக்கான ப்ரொஜெக்ஷன் இருந்தானா நமக்கு தெரியாது. இருந்திருக்கலாம், அவங்க செட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருந்திருக்கலாம். ஸோ இட் ஹேப்பன்ஸ். இப்போ இருக்க மீடியான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்போசிட்டாக இருக்க மீடியா பவர்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இன்னும் பவர்கள் இருக்க தான் செய்யும். அது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல விரும்பல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும். அம்மா இருந்தப்போ இருந்த அந்த மின்சார வெட்டு அந்த அளவுக்கு டிஎம்கேல நிறைய வந்துச்சு. அது உடனே ஒரு 15 நாள்ல சரி பண்ணணும்னா எப்படி முடியும்? அது கொஞ்ச நாள் ஆகணும். இப்போ இந்த மாதிரி சீசன்ல நிறைய பேர் ஏசி எல்லாம் பண்றாங்க. அதனால எந்த ஆட்சியிலுமே இந்த மின்வெட்டு வரதான் செய்யும். அது அவரை குறை சொல்ல முடியாது. எப்பயும் இருக்கிறதா இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க. இல்ல, அது அரசியல் ரீதியா இல்லை ஒன்று கிடையாது. எவ்ரி சம்மர் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா நம்ம மெகாவாட்ஸ் எடுப்போம். ஸோ இப்போ நியூவாக வந்தவங்களுக்கு அது தெரியல, கைட் பண்ணுறதுக்கும் இல்லை. அந்த ரீசனால் தான் பவர் கட் ஆகுது. தவிர இது டிஎம்கே எடுத்துட்டாங்க, ஏடிஎம்கே எடுத்துட்டாங்க, டிவிக்கு சரியாக பண்ணலாம் கிடையாது. ஸோ ப்ரிகாஷன் ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஸோ ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் அது சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்டையர் பவர் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ சம்மர் சீசன் ஆல்மோஸ்ட் மே எண்டில் தான் பீக் ஆயிருக்கு. எப்பயுமே மேல தான் பீக் ஆகும். இப்போ மே எண்டில் பீக் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா உங்களோட யூசேஜ் அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், நீங்கள் கரண்ட் வாங்குறது, அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சப்ளை அப்ரோட் ஆகும். அது இல்லாமல் புது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுனால அவங்களுக்கு மேபி சில இடத்துல இது ஃபேஸ் ஆயிருக்கும். நான் சென்னையில் கொஞ்ச நாள் இல்லாதனால தெரியல. பட் நான் கேட்ட வரையும் நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 monthsல எனக்கு தெரிஞ்சு அது சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கோல் போட்டாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக இருக்குது, ஒத்துக்கிட்டு ஓகே, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அதோட முடிச்சிருக்கணும். இவங்க லாஸ்ட் டைம் அவங்க சொன்னாங்க பாருங்க, அணில் கடிச்சதுன்ட்டு. அதோட மோசமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். எவனோ ஒரு இடத்துல ஃபீஸ் கேரி திருடினதை அக்ராஸ் தமிழ்நாடு ஃபீஸ் கேரி திருடுறாங்க, டிஎம்கே தான் காரணம்னு சொன்னது பெரிய தப்பு. அது மாதிரி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா தே ஹேவ் த பவர். கரெக்டுங்களா? பீப்புள் ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னா நிறைய இது நடக்குது இல்லைங்களா? கன்சம்ஷன் அதிகமாகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். டிமாண்ட் அதிகமாக இருந்தால் சப்ளை அதே இருக்கணும் இல்லையா? சப்ளை இல்லையே, அதான் பிரச்சனை. சம்மரில் யூஸ்வலாக வரும். ஏன்னா எல்லாருமே நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அதர் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் வாங்கணும், ப்ரைவேட்லேருந்து வாங்கணும், அது மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இவங்களுக்கு திடீர்னு இவங்க கவர்மெண்ட்னால இவங்களால பண்ண முடியல. இவங்கள அதாவது குறை சொல்லணும்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு சான்சஸ் எல்லாம் போயிடுச்சு. எங்கள் சைடு ஒன்று அவ்வளோ கரண்ட் கட் இருக்க மாதிரி தெரியல. நான் ஃப்ரம் தஞ்சூர். ஸோ அந்த சைட்லாம் அவ்வளோ கரண்ட் கட் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இருக்கிற ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூ வர்றதுக்கு காரணம் தெரியல. ஐ திங்க் பொலிட்டிக்கல் ரீசன் சம்திங் அப்படி இருக்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்? இல்லை, புது கட்சியாக இருக்கிறதுனால ஸோ சம்திங். அதனால அவங்களுக்கு டைம் கொடுத்தா அவங்க இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க.
எனக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா டிவிக்கு ஆட்சி வந்த பிறகுதானா என்னன்னு எனக்கு தெரியாமல் எந்த கட்சியுமே நான் சொல்லக்கூடாது. அதை பற்றி நான் இன்னும் முழுசாக பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. இன்னொன்று ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, இந்த யூடியூப் மூலமாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எந்த சலுகையுமே லேடிஸ்க்கு தயவு செய்து வேண்டாம். இந்த 2500 ரூபாய் கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்கறது அதெல்லாம் வேண்டாம். நான்லாம் எனக்கு வந்து எந்த சலுகையுமே வேண்டாங்க. என்னை மாரி அம்மாக்கள்கிட்ட கேட்டு நானும் 2 பெண் குழந்தை வச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு சலுகையுமே நான் எதிர்பார்க்கல. என்னை மாரி குழந்தைங்க வச்சிருக்கவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை வெளியே வரணும். இது மட்டும் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நாளைக்கு வேற எந்த ஆட்சி மாறினாலும் சரி, இப்ப இருக்கிற ஆட்சியும் சரி, அந்த ஒரு கொடுமை வந்து இனிமே வந்து கனவுல கூட நடக்கக்கூடாது. அது என்ன தேவையோ அதை முதல்ல பண்ணுங்க. மற்ற எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நடக்கவே கூடாது. இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது.